அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் இந்திய மக்கள் அனைவருக்குமே இந்திய திருநாட்டின் 79வது விடுதலை நாள் விழாவினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் ஐஏஎஸ் அகாடமி மகிழ்ச்சி கொள்கிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி இதற்கு முன்பு ஏற்கனவே நம்ம பல்வேறு ஷார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வீடியோ நம்ம வகுப்புகள் நடத்தி இருக்கிறோம், பேசியிருக்கிறோம், பார்த்துருப்பீங்க நண்பர்களை. அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A 4th அலகு 6 அது யூனிட் 6 அதுல பாத்தீங்கன்னா பாளையக்காரர்கள் தமிழ்நாடு வரலாறு சங்க காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னா எவ்வாறு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுல தென்னிந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு துணை தலைப்பு ஒண்ணு இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல விடுதலை போராட்டம் தொடக்க கால கிளர்ச்சிகள் எப்படி இருந்தது, பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணை தலைப்பு இருக்குங்க. அதுல நம்ம பார்க்க போறது பாளையக்காரர்கள் புரட்சியில ஏற்கனவே நம்ம பல வீடியோக்கள் விட்டுருக்குறோம். அதை பத்தினது பாளையம் என்றால் என்ன, பாளையக்காரர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கான அந்த பொருள் எப்படி, அதுக்கான விரிவுரை விளக்கம் என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் வெளியிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பூலித்தேவர் அவர் பத்தினது அது பாளையக்காரர்கள் புரட்சி 1755 இருந்து 1801 வரை எப்படி அதுல நடந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் விரிவா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல குறிப்பா அதுல ஒரு 4-5 பேர் வர்றாங்க. அதுல முதலாமவர் பாத்தீங்கன்னா அதுல பூலித்தேவர் தான் தன்னுடைய பங்களிப்பை ஆற்றி இருக்கிறார் என்பதில் ஐயமில்லை. அதை நம்ம பார்க்க போறோம். பூலித்தேவர் புரட்சி அப்படிங்கிறது தனியாவே துணை தலைப்போட நமக்கு இருக்குங்க. 1755 இருந்து 1767 வரைக்கும் அவர் எப்படி அங்க திருநெல்வேலி பகுதிகளை அதாவது சீமை பாளையம் என்று அழைக்கக்கூடியது அங்கே எவ்வாறு தன்னுடைய இவருடைய அந்த வாசுதேவநல்லூர், பனையூர் இங்க இருக்கக்கூடிய அந்த குகைகள் அவர் எப்படி பண்ணாரு, வரலாற்று கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தோம்னா கொஞ்சம் எளிமையா புரியுங்க நமக்கு. அது நல்லதும் கூட. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எடுத்த எடுப்புல அதாவது டைரக்டா போய் பூலித்தேவர் பத்தி பேசுறதுக்கு பதிலாக அவர் எப்படி இந்த கூட்டமைப்பு ஏற்படுத்தினாரு, எதனால அது அவரை எதிர்க்கிறாரு அப்படிங்கறத பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இங்க ஆங்கிலேயர்கள் எவ்வாறு தங்களுடைய இருப்பை நிலைநிறுத்திட்டாங்க. உடனே ஒரே நாள்ல எல்லாம் அவங்க எதுவுமே பண்ண கிடையாது. அதாவது நம்ம இந்திய திருநாட்டையோ அல்ல தமிழர் நாட்டிலேயோ இருக்கக்கூடிய மக்களை அடிமைப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நாள்ல நடந்ததில்லை. அதற்கு சில காரணங்கள், பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அதுல பார்த்தோம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு முதல்ல ஆற்காடு நவாப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த கர்நாடக போர்களை பத்தி இன்னொரு நாள் விளக்கம் அதை பேசிக்கலாம். மற்ற இன்னொரு வீடியோ நம்ம வெளியிடலாம். முதல் கர்நாடக போர், 2ஆம் கர்நாடக போர், 3ஆம் கர்நாடக போர் அப்படின்னு நடந்திருக்கு. அதை பத்தி விரிவா பேசிக்கலாம் இன்னொரு வகுப்புல. இப்ப நம்ம என்ன அப்படின்னா அதுல கொஞ்சம் அப்படி முன்னாடி போயிட்டு வந்துடும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற்காடு நவாப் கர்நாடக போர்களில் ஈடுபட்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு பொருட்செலவு, அவருடைய படை வலிமை, அந்த கருவிகள் உள்ள இது எல்லாமே வாங்குறதுக்கான தேவைகள் அதிகமா இருக்குங்க. அப்ப அவர்கிட்ட பொருள் இல்லை. அப்ப என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய வணிக குழுக்கிட்ட அவருக்கு கடனா பெறாரு. அந்த பொருள் உதவி அதாவது பணத்தை வாங்குறாரு. வாங்கும் போது அதை திருப்பி செலுத்த அவரால் இயலவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி கொடுக்காதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா ஆங்கிலேயர்கள் சொல்வதற்கு இவர் அடிமணிய வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. இதனுடைய தாக்கம், இதனுடைய விளைவுதான் அவர்கள் எளிமையா நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா இங்க அமைஞ்சிருக்கு. இதை இங்கிலீஷ்ல சொல்றோம்னா ரொம்ப எளிமையானதுன்னா திஸ் காசஸ் ஃபார் த பேவ்டு த வே ஃபார் த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி த பிகினிங் ஆஃப் தி ரூலிங் ஆஃப் அஸ். நம்மளை அவர்கள் ஆளுவதற்கான ஒரு மிக முக்கிய காரணிகளும் இதுவும் ஒன்றாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படித்தான் அமைஞ்சிருக்கிற இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கர்னல் ஹெரான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருக்கிறாருங்க. இவர் ஒரு கிழக்கிந்திய கம்பெனியினுடைய தலைமையில் ஒரு படை தலைவர் அவர் தான். இவர் என்ன பண்றாரு, ஆற்காடு நவாபினுடைய தம்பி மாபூஸ்கான் அப்படிங்கிறவர், இவர் தான் கூட்டிட்டு போறாரு கர்னல் ஹெரானை. எங்க? திருநெல்வேலிக்கு. திருநெல்வேலிக்கு போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஆந்தி வேலை மதுரை எளிதா அவங்க வென்றுறாங்க. முதல் இதுல பாத்தீங்கன்னா மதுரை எளிதில் அங்க எதிர்ப்பும் இல்லை, அது இல்லாதனால அங்க எளிதிலே இவங்களுடைய கைகளுக்கு கிடைச்சிருது. அப்ப இந்த நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா திருநெல்வேலி ஒரு வலிமையான ஒரு ஆட்சியாளர் இருக்கிறாருன்னு அவர் பூலித்தேவர். அவர் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் அந்த கீழ்ப்படியை மறுக்கிறாரு. ஆங்கிலேயருக்கு எதுக்கு நான் கீழ்ப்படியணும், அவங்களுக்கு எதுக்கு நான் வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் கிளர்த்து எழுதுறாரு.
இந்த மறுத்தல், கீழ்ப்படிய மறுத்தல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆங்கில கிழக்கிந்திய வணிகக்குழு அவரை வந்து அடக்கணும், நீங்க போய் அவர்கிட்ட வரி வசூல் பண்ணிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு கர்னல் ஹெரானை வந்து பணிக்கப்படுறாங்க. அப்ப கர்னல் ஹெரான் என்ன பண்றாரு, ஓகே நான் போய் பாக்குறேங்க அங்க அப்படின்னு சொல்லி அவரும் அங்க போறாரு. போகும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, பிரிட்டிஷ் இவருக்கு நம்ம பூலித்தேவர் வந்து அதுக்கான இசை இல்லை, நான் வந்து ஏத்துக்க முடியாது, நான் எதுக்கு தரணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல வர்றாரு. இந்த காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த நவாப் சந்தா சாஹிப்னு இருக்கிறாரு, அவர் ஆற்காடு நவாப், இவர் சந்தா சாஹிப். இவருக்கு முகவர்கள், ஏஜென்ட்ஸ் அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து யாருன்னா மியானா, முடிமையா, நபீப் கான், கட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, முகமது, அதாவது ஆற்காடு நவாப் முகமது அலிக்கு எதிராக தான் வந்து இவங்க மேற்கு பாளையக்காரர்களும் வந்து கொடுக்குறாங்க, அதாவது ஆதரவு. அப்ப இவங்க இந்த சாதகமான சூழல் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, பூலித்தேவருக்கு மிகப்பெரிய ஒரு நல்வாய்ப்பு அமைந்தது. அவர் அதை எடுத்துக்கிறாரு. அப்ப இந்த நட்பு கூட்டணி, இந்த கூட்டமைப்புங்கிறது ஒண்ணு இருக்கு, கான்ஃபெடரசி அண்ட் ஆஸ் வெல் அஸ் தி ஃப்ரெண்ட்லி அலையன்ஸ் என்று ஆங்கிலத்துல சொல்லலாம். அது வந்து இந்த ரெண்டுமே சேர்ந்ததா ஒரு மிகப்பெரிய வலிமை ஏற்படுத்தி ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஒரு வழியா வந்து அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது. இதனுடைய தொடர்ச்சி மீண்டும் நம்ம பேசலாம் அடுத்தது.